ரெண்டாயிரத்தி 2011ஆம் ஆண்டு சேர்க்கிறோம். சரியா? நல்ல கேள்வி உண்டு. இப்படி ஆறுதலா செய்வோம். சரியா? ரைட். கேமராவில் பயன்படுத்தப்படும் ஜூம் வில்லை. இந்த கேமராங்கிறது சிலபஸ்ல இல்ல, ஆனா ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. உருவொன்றில் காணப்படுகின்றது. அது மாறும் தூரம் d-னால் வேறாக்கப்பட்ட குவிய தூரம் f1 உடைய ஒரு குவி வில்லையையும் குவிய தூரம் f2 உடைய குழி வில்லையும் கொண்டுள்ளது. அப்ப ஒரு கேமராவில் ஜூமிங் பற்றி கதைக்கான். சரியா? ஒரு ஒடுக்க வில்லை இருக்கு, ஒரு விரிவில்லை இருக்கு. சரியா? ஒரு வில்லை ஒன்று இருக்கு, விரிவில்லை ஒன்று இருக்கு. அவங்க குட்டியாக்கி இருக்காங்களா? இதை வந்து நீளமாக்கி இருக்காங்க. சரிதானே? நான் கதைப்படுத்த கொஞ்சம் இருக்குவா. இந்த டிய மாத்தலாம். இவர்ல குவிய தூரம் f1, இவர்ல குவிய தூரம் f2. சரிதானே? மாத்தலாமா? ரைட். அப்ப என்ன செய்யறாங்க? இந்த டியை மாற்றுவதன் மூலமாக ஜூமிங் செய்யறாங்க. ஜூம் பண்ணா பெருப்பிக்காங்க போல கிடக்கு. விளக்குறத வைக்கிறது. சரி. அப்படி டியின் சிறிய மாறலினால் வில்லை சேர்மானத்தின் பரித குவிய நீளம் கணிசமான அளவினால் மாற்றுதன் மூலம் பொருளுக்கு மாறும் உருப்பெருக்கத்தை அளித்ததாகும். அப்ப இந்த வசனம் முக்கியமான வசனமா? ஏன்னா பின்னுக்கு அவன் கதைச்சிருக்காங்க. என்னண்டா, இந்த டீல ஏற்படுற மாற்றம் இருக்குதானே, டீல ஏற்படுற மாற்றம் இருக்குதானே, இந்த டீல ஏற்படுற மாற்றம் சின்னனா இருக்கக்குள்ள, டீல ஏற்படுற மாற்றம் சின்னனா இருக்கக்குள்ள பயன்படு குவிய நீளம் இருக்குதானே, பயன்படு குவிய நீளம் அது பெரிய அளவுல மாறினா இது கொஞ்சமா மாறக்குள்ள பயன்படு. இது ரெண்டுக்கும் நாங்க வந்து சேர்மான வில்லையின் குவியம் என்று படிச்சேன். ஆனா சேர்மான வில்லையின் குவிய நீளம் நாங்க டி வேறாக்கத்துக்கு படிக்கல. அதுக்காக நான் படிப்பிக்காம விடல இல்லை, சிலபஸ்ல இல்லை. ஆனா அது சம்பந்தமான கேள்வி. ஆனா செய்யலாம் நீங்க. விளங்குதா? அப்ப இந்த டிய கொஞ்சமா மாத்தக்குள்ள சேர்மான வில்லை இந்த குவிய நீளம் பெருசா மாறினா இதை சூமிங்கு பயன்படுத்தலாம் சொல்றான். வசனம் வழங்கிட்டா? இது சின்னனா மாறக்குள்ள சேர்மான வில்லையின் குவிய தூரம் பெருசா மாறினா நாங்க ஜூமிங்கு பயன்படுத்தலாம். இதான் கன்செப்ட் ஆகுது. சரியா? சரி, தொடர்ச்சியா கொண்டு போவோம். கதைக்கிற விளங்க நினைக்க. அப்படி இந்த கதிர் படத்தை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்கன்னா, கதிர் படத்தை கேட்பேன் பாருங்க. இப்படி இருக்கு. சரியா? வாரது இப்படியே கொண்டே விழுகுது, இப்படியே விழ வேண்டியது, இப்படியே விழ வேண்டியது, இப்படி விழாம இப்படி கொண்டே விழுது. விளங்க ஆகிற கொஞ்சம் பாருங்க. படம் அவங்க தந்திருக்காங்களா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒதுக்குவோம். இப்படியே விழ வேண்டியது. சரியா? அதனால குட்டியா கீறியாங்க பாத்தீங்களா? வசதிக்கா அப்படி கீறியாங்க, இல்லையே கடும் குட்டியா கீறியாங்க. இப்படியே விழ வேண்டியது, இப்படி கொண்டே விழுது. இப்ப சரியா? ரைட்டா? சரி. அவங்க வந்து இத கடைசியா விழுற பின்பத்தை ஐ என்று போட்டு இத வி என்று தந்திருக்காங்க.
சரிதானே? ரைட். இவ்வளவு ஓகேயா? அப்புறம் அவங்க இன்னொரு வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. இத அப்படியே நீட்டி இத அப்படியே நீட்டுறாங்க. விளங்குது? ஏன்னா இந்த டொக்ஸைன் இது இவங்க நீட்டது இந்த இருக்கிற ஆள் இருக்காரு, கடைசியா முடிஞ்சு போறாரு, அவரை நீட்டி சந்திக்கிற இடத்துல தீரு. இது Q1 இருக்கு, இது R0 இருக்கு. தம்பி படம் விளக்குதா? எல்லாம் கலைக்கிற விளக்குதா? இந்த இருக்கிற நீட்டிருக்காங்களா? இந்த இந்த முறிஞ்சு போகுதல்ல கதை, இந்த முறிஞ்சு போற கதை நீட்டிருக்காங்க. என்ன அப்ப இந்த இருக்கிறது கடைசியா மாற பிம்பம், இது ஆரம். அப்ப நான் இதை நான் போட்டு குழப்பில்லை, இப்ப நான் அடிச்சுக்கிறேன்னா சரியா? நான் நிறைய கதைக்கிறேன், நிறைய கதைக்கேன், பிறகு கதைக்கிறேன் பாருங்க. இப்ப என்ன கேள்வி என்றா, நான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கதைச்சினேன், இந்த கேள்வி தான் கதைச்சினேன். எப்படி என்றா, ஏற்பாடு கேள்வி, ஐயில் ஒரு மெய்பிம்பத்தை உண்டாக்குவதற்கு டிக்கும் F1 ஆகியவற்றுக்கு திருப்தியாக்கப்பட வேண்டிய சமமின்மை யாது என்று கேட்டிருக்காங்க. டிக்கும் F1 சரி. இப்ப ஒரு கேள்வியும் சரியா, இந்த வில்லைக்கு, அதாவது ஒருக்கு வில்லைக்கு இது பொருள் என்று வைங்கள என்றா இதான் பிம்பம் இல்லையோமா, தலைமைக்கு சமாந்தரமானது இங்க ஒன்றே தெரியும். அப்ப நான் சொல்றேன், இவர குவிய தூரம் என்று சொல்றது இதான். சரியா விளையா? ஹலோ, இவர குவிய தூரம் F1 போட்ட சரியாண்டு பாரு. அப்ப இந்த இருக்கிற F1 இவர குவிய இடம். அப்ப இந்த இருக்கிற விரிவில்லைக்கு இதான் பொருள், இதான் பிம்பம். என்ன பொருள் என்ன பிம்பம் சொல்லுங்க. என்ன பொருள் என்ன பிம்பம்? என்ன பொருள் என்ன பிம்பம்? மாய பொருள் மெய் பிம்பம். நான் உங்களுக்கு சொல்லிருக்க தெரியுமா, ஒரு விரிவில்லையில ஒரே சந்தர்ப்பத்தில் மெய் பிம்பம் வரும். ஞாபகம் இருக்கா? நான் பாசிபிள் கேள்வி வந்த இந்த கேள்வியா, ஒரே சந்தர்ப்பத்தில் வரும். எப்ப தெரியுமா? இந்த இருக்கிற பொருள் இவர குவியத்துக்குள்ள இருக்கக்குள்ள வரும். சரியா தம்பி? ஞாபகம் இருக்கா? இவர குவியத்துக்குள்ள மாய பொருள் இருக்கக்குள்ளதான் மெய்பிம்பம் வரும். யாருக்கு? விரிவில்லை. ஆனா உங்கள்ட்ட அந்த அளவுக்கு டீப்பா கேட்கல, அந்த அளவுக்கு உங்கள்ட்ட கேட்டு F1 டியும் சமமின்மை கேட்டிருக்கா. நீங்க அழகான்னு செய்யலாம், F1 வந்து வெரிசு டியை விட எழுதலாம் படிவா. சரியா? F1 வந்து பெருசு, டியை விட எழுதலாம். நான் என்ன சொல்றேன்டா, இன்னும் அட்வான்ஸ் எழுத போறேன்டா, F1 மைனஸ் டி என்று கதைக்க வேண்டாம். இன்னும் அட்வான்ஸ் எழுத போறேன், கொஞ்சம் கட்டிக்காராக்கள் சொன்னேன். F1 மைனஸ் டி என்று சொல்றது F2 பெருசா இருக்கும். என்ன சொல்றீங்க? இதை பற்றி என்ன சொல்றீங்க நீங்க? நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நீங்க சரியா படையா சொல்லுங்க அப்போ. சரியா? ஹலோ, சொல்லுங்க அப்ப சரியாண்டு. நான் எழுதுவேன் சரியா? இது சரி, இதான் இந்த கேள்விக்கு ஆன்சரா? இந்த கேள்விக்கு டியை விட F1 பெருசு, இதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். நான் சொல்றேன் இது அதை விட பெஸ்ட் ஆன்சர். என்ன மாதிரி? ஹலோ, புது வசனமாய் தான் இருக்கு, ஆனா செய்யலாம். அடுத்தது பாருங்க, குழிவு வில்லை. அடுத்த கேள்விக்கு போறேன்னா, குழிவு வில்லையின் வலப்பக்கமான பிம்ப தூரம் B. இந்த இருக்கு V. சேர்மான ஒரு பிம்பம் ஐயை உண்டாக்குறது. இது வந்து உருவாக்குற பிம்பம் தான் இது உருவாக்குற பிம்பம் தான் அதுவும். சரி, அத F1 F2 D சார்பில் பெருகை பெருகண்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு? வீக்கான கோவையை கேட்டிருக்காங்க. வீக்கான ஓவையை கேட்டிருக்காங்க. வீக்கான ஓவையை கேட்டிருக்காங்க. சரியா? வீக்கான ஓவையை கேட்டிருக்காங்க. இந்த F1 படம் மட்டுமே இருக்கா? நான் படத்தை கொஞ்சம் போடுறேன். F1 படத்தை மேல சொல்றேன்னா எனக்கு இடம் சிக்கல, அதனாலயா
எஃப் இடத்தை போடுறேன்னா சரி சரி. அப்ப நான் கேட்கிறேன் தம்பி, இந்த வில்லேஜ் புலி வில்லேஜ், இது பிம்ப தூரம், இது என்ன தூரம்? இதுதான் பொருள் தூரம் இல்லையா? இது பிம்ப தூரம், இது பொருள் தூரம். பொருள் தூரம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இவ்வளவும் F1, இவ்வளவும் F1, இவ்வளவு D என்றா இவ்வளவு என்ன வரைக்கும்? நான் சொல்றேன் F1 மைனஸ் D இருக்கும். சரியா பிள்ளையா? சரியா எழுதுனது? இவ்வளவும் F1 என தலைமைக்கு சமாதானம் புவியத்துல கொண்டே விழுத்திருக்கீங்க. இவ்வளவும் F1, இவ்வளவு D என்றா இவ்வளவு F1 D என்றா இவ்வளவு F1 மைனஸ் D இருக்கு. சரியா? ஓகே ரைட். இப்ப நான் நேரண்டா குழிவு வில்லைக்கு தம்பி வசனம் தானே எசைகள் இல்ல, குழிவு வில்லைக்கு வில்லை சூத்திரத்தின் படி எல்லாம் எழுதணும். இல்லாட்டி மார்க்ஸ் இல்லையா சொல்லி போட்டேன். வில்லை சூத்திரத்தின் படி சரியா? ஒன்றியங்கள் V மைனஸ் ஒன்றியங்கள் U சமன் ஒன்றியங்கள் F. சரியானே? ரைட். பிம்ப தூரத்தை ஒன்றும் செய்யாதீங்க. பொருள் தூரத்துக்கு என்ன போடணும்? F1 மைனஸ் D. குவிய தூரத்துக்கு என்ன? F2. குழி வில்லைக்கு தான் வாவிங்க, குழி வில்லைக்கு தான் வாவிங்க. அப்ப F2 வில்லைக்கு பழைய தக்காட்டின் குறி வழக்கின் படி, பழைய தக்காட்டின் குறி வழக்கின் படி என்ன போடுவீங்க? இவனுக்கு மைனஸ், இதுக்கு மைனஸ், எல்லாம் கிடக்கு. குழிவில்லை பிளஸ். சரியா? என்ன எழுதுவீங்க இதுல? சரியா? மைனஸ் அளவு கூட இந்த மைனஸ் போயிடும், இந்த மைனஸ் போயிடும், இந்த ஒரு மைனஸ் ஒன்று வரும். சரியா? சுருக்கலை பாருங்களா? சுருக்கலை பாருங்க. மைனஸ் அளவு இருக்கிறீங்கன்னா இந்த மைனஸ் போயிடும், இந்த மைனஸ் போயிடும், இது ஒரு மைனஸ் வருது. அப்ப ஒன்றியங்கள் V சமன் தெரியுதா? ஒன்றியங்கள் V இது பிளஸ்ஸா இருக்கும், அங்கால போனா மைனஸா வரும். இந்த மைனஸ் போயிடும், இந்த பிளஸ் வரும். ஒன்றியங்கள் சரியான பாருங்கள், மிஸ்டேக் சொல்லுங்களா? D மைனஸ் ஒன்றியங்கள் F2 இவ்வளவு சரியான்னு நினைக்கிறேன். சரியான பாருங்க இருக்கா? இவ்வளவு சரியா? இது பிளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இங்க வந்து பிளஸ் ஆகும். ஆகவே ஒன்றியங்கள் D ஃபோமசி எடுப்போமா? ஆற ஃபோமசி எடுப்போம். F1 மைனஸ் D இன்டு F2 ஃபோமசி எடுத்தீங்கன்னா F2 மைனஸ் சரியாண்டு பாருங்களா? F2 மைனஸ் F1 மைனஸ் D என்று இவ்வளவு சரியா பாருங்க. அவர் இடம் காணாம இருக்கு. சரி சுருக்கல கொஞ்சம் சரியாண்டு பாருங்க. மிஸ்டேக் விட்டா சொல்லுங்களா? சரியா? படத்தை எழுதுறேன்னா இது அடிப்புமே, குளியில் அடிப்புமையா? இது அடிக்கப்பட்டு எழுதுறேன். சரியா? அவ தலைவிழா பிரட்டி விட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் V சமன் F1 F என்னது F1 மைனஸ் D இன்டு F2 ஓவர் F2 மைனஸ் F1 பிளஸ் D என்று வரும். சரியா? என்ன மாதிரி சரியாண்டு பாருங்க தம்பி, சரியாண்டு பாரு. ஒரு கதை ஞாபகம் சரியாண்டு இருக்க பாத்து. ஹலோ, ஒரு ஆள் கதைங்கள பாய்ஸ். ஓகே சரி ஓகே. நீங்க கொஞ்சம் பின் பண்ணி வச்சா நல்ல, அந்த கதைக்குள்ள கொஞ்சம் மாறுது ஒரு கிடக்குது. சரி ஓகே பரவாயில்ல. இவ்வளவு சரிதானே தம்பி? இதுல ஒன்றும் இல்லை. பார்க்க எஸ்ஏ கேள்வி தான். பயமா இருந்தாலும் இது ஒரு சின்ன விஷயம். இங்க பெரிய கோபமா இருக்காங்க. ஒரு மண்ணுமில்ல இருக்கு, ஒரு மண்ணுமில்ல இருக்கு. சரியா? அடுத்தது சரியா தம்பி? அடுத்தது போறேன்னா சரியா அழிக்கன். அடுத்தது போறேன்னா அழிக்கிறா. இந்த இது தேவைப்படுமா? நீங்க இதுல சுருக்கல பிளவிட்டீங்கன்னா பின்னுக்கு நிறைய பிழைக்குமா? சரியா? சார் ஓ அது சுருக்கினது சரியா சார்? நீங்க சுருக்க சரி தம்பி, சரிதான். பெருக்கி போட்டு அங்கால போக்குல அந்த மைனஸ் இல்லாத போல. இல்ல இந்த மைனஸ் போயிடும். வடத்த இருக்கிற மைனஸ் அங்கால பிளஸ் தண்ணி போகும். சரிதானே? ஆனா இதுக்கு மைனஸ் ஒன்று வரும் புதுசா. சரி என்ன மைனஸ் F2 தான் போட்டேன் நான் ஒன்றையில.
சரி சார். சரியா? நீங்க வீடியோ திருப்பி பாருங்க. சரி, நான் சுருக்குறேன். சரியா? சரி, நான் அதை செஞ்சு பார்த்தா வந்தேன். செய்யாம இருந்தேன். சரி, செஞ்சு பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பாருங்க. ஓகே, சி ஃபர்ஸ்ட் பார்ட். சீல ஃபர்ஸ்டா? சாரி, சீல ஃபர்ஸ்ட். சேர்மான வில்லையின் கடித கூடிய தூரத்தை துணிவதற்கு தலைமையச்சில் இருந்தான உயரம் 6 நோட்டில் குவி வில்லையின் மீது படும் ஒரு சமாந்தர கற்றையை கருதுக. சரி, இன்னொரு படம் ஒன்று இருக்காங்க. இன்னொரு கதை கதைக்காங்களா? இன்னொரு கதை கதைக்காங்க. என்னண்டா, இவங்க இப்படி கீறுறாங்க இந்த படத்தை ஈஸியா. இதான அந்த குவியில, இதான அந்த குழியில இருக்கிற இடம். சமாந்தர ஆவாரத கலைக்காங்க வந்து இது கொண்டே இங்க கொண்டே விழுது. சரியா? விழுகுது. இந்த இருக்கிற உயரம் வந்து 6 நோட்டாம். சரியா? இந்த இருக்கிறது வந்து 6. இது வந்து டியா. சரி, எவ்வளவு கதைப்படுறதுக்கு அம்புக்குறி காட்டணுமா? சரி, 6 நோட் 6. ஓகே. இப்ப குழிவில்லையில் இக்கதிர் புகும் போது தலைமையச்சில் இருந்தான உயரம் ஸ்மால் ஆர் ஆனது என காட்டுக. இந்த ஸ்மால் ஆர கேட்டிருக்காங்க. அழகாக செய்யலாம். என்ன செய்யலாம்? இதை தீட்டா என்று போட்டுட்டு என்ன போடலாம்? வேற யாரு சொல்லுங்க அப்பா? இவ்வளவு தூரம் சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க பாப்பா? எவ்வளவு பாப்பா? ஹலோ, ஒரு ஆள் கதைங்க. எவ்வளவு எஃப்1 அல்ல. இவ்வளவு என்ன? எஃப்1 மைனஸ் டி. எஃப்1 மைனஸ் டி. ஸ்மால் டி, ஸ்மால் டி. ஏண்டா இவ்வளவும் எஃப்1 அல்ல. தலைமைக்கு சமாந்தரனுக்கு ஒன்றே விழும். இவ்வளவும் எஃப்1. இது எஃப்1 தானே. இது எஃப்1 தானே. தலைமை சமாந்தரம் வரது இந்த எஃப்1 கொண்டு இவ்வளவும் எஃப்1. இவ்வளவும் எஃப்1. சரியா? அப்பதான் ஏறுற படம் தான் ஆயிடாப்பா. இவ்வளவு டி என்ன? இவ்வளவு எஃப்1 மைனஸ் டி. சரியா? இப்ப என்ன காட்டு கண்டு கேட்டுருக்காங்க தம்பி. சும்மா தான் செய்யறானா? ஏபிசி எல்லாம் போட்டு இயல்பொத்த முக்கோணம் போடணும். நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இதை ஏ என்று போடுவோம், இதை பி என்று போடுவோம், சி என்று போடுவோம், இதை எக்ஸ் என்று போடுவோம், இதை ஒய் என்று போடுவோம். போட்டுட்டு சொல்லுங்க அப்ப என்னென்ன முக்கோணம் இயல்பொத்த முக்கோணம் பண்ணிச்சு? என்னென்ன முக்கோணம் இயல்பொத்த முக்கோணம்? ஏபிசியும் எக்ஸ்ஒய்சியும், ஏபிசியும் எக்ஸ்ஒய்சியும் இயல்பொத்த முக்கோணம். சோ இயல்பொத்த முக்கோணம் என்றாங்க எதிர்பக்கம். அதை எழுதணுமா? வசனமா எழுதணுமா? இயல்பொத்த முக்கோணம் வசனம் ஒன்று இருக்கும். ஏபிசியை பற்றி கதைக்கும். சரியா? சோ ஆர் நோட்டின் கீழ் எஃப்1. சரியா? எஃப்1 எக்ஸ்ஒய்சியில ஸ்மால் ஆர் இங்கிள் வருது. ஸ்மால் ஆர் இங்கிள் எஃப்1 மைனஸ் டி. சரியா? இது என்னது கோபம் கேட்டிருக்கான நம்மள்ட்ட? கோபம் கேட்ட யாருக்கு? ஸ்மால் ஆருக்கு தான் கேட்டிருக்கான். சோ ஸ்மால் ஆரை நீங்க எழுவாய் மாற்றீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? எஃப்1 மைனஸ் டி ஓவர் எஃப்1 இன்டு ஆர் நோட். சரியாண்டு பாருங்க ஒருக்கா. என காட்டுக. காட்டியாச்சு. சரியா? அதுவும் உமது வரிப்படத்தில் கேத்திர கணியத்தை பயன்படுத்தி கோவையை பெறுக. கேத்திர கணித ஒளியல் தான் படிக்கிறாங்க. சோ ஜியோமெட்ரிக் ஆப்டிக்ஸ் தானே பாடா. சோ அதை பயன்படுத்தி எடுக்கட்டாம். சோ இயல்பொத்த முக்கோணம் என்ற கதை நீங்க கதைக்கணும். கதைக்காட்டி மார்க்ஸ் இல்ல. படங்குறோனும் ஏபிசி போடணும், எக்ஸ்ஒய்சி போடணும். ஏபிசி இல்லாட்டி பிக்யூஆர் போடலாம். சட்டம் இல்லை ஏபிசி போடணும். சோ இவ்வளவு எழுதுனாத்தான் மார்க்ஸ். நோட் பண்ணுங்க தேவண்டா. தம்பி நீங்க கையால எழுதணும் தம்பி. நீங்க எழுதணும். சோ பார்த்துட்டு தெரியல. சரியா? நீங்களா பெண்ணாலே பென்சிலால எழுதினாத்தான் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். அப்படியா இப்படியாண்டீங்கன்னா ஒன்றும் செய்யல. சரியா? ரைட், ஓகே.
இது நான் ஒண்ணும் செய்யறாரு உங்களோட முயற்சி. சரியா? அடுத்த கதை கதைப்போமா குயிக்கா அழிக்க போறேன். என்ன சுருக்கள் விளங்கித்தானே? சரி, அடுத்த கதை. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அடுத்த கதையா இது நல்ல கேள்வி ஒண்ணு. கோப்பு நல்லா போகுது கேள்வி. ரைட் ரைட். குழிவில்லையிலிருந்து வெளிப்பாட்டு வெளிப்பட்டு குழிவில்லையிலிருந்து வெளிப்பட்டு இறுதிபிம்பம் ஐயை அடையும் ஒரு ஒன்றில் காணப்படும் கதிர் குழிவில்லையின் இடப்பக்கமாக பின்னோக்கி நீட்டப்படும் ஆய். திருப்பி ஒரு படம் செய்கிறாரு. இதுல செய்யலாமா? செய்யலாம். இங்க பாருங்களா, இதுலயே மாத்திர பாருங்களா. ரைட். என்னவா தம்பி? நல்ல கேள்வி உண்டு தம்பியா, தரமான கேள்வி. இங்க பாருங்க, இது நாங்க நீட்டுவோம் இப்படி போகுதுதான் கதை. இதை நாங்க நீட்டுவோம் எல்லாம் இந்த இதை நீட்டுவோம் தானே. இது சந்திக்கிறீங்க இந்தா போறதுதான் இவன், இந்தா போறாள்தான் இவன். படம் விளங்குதா? கடைசியா முறிஞ்சி போராள் இருக்காருல்ல, கடைசியா முறிஞ்சி போராள நீட்டுனா சந்திக்குதல்ல ஒரு இடம். என்ன தம்பி விளங்குதா கதைக்கிறது? கடைசியா போராள நீட்டுறனே, இதா போறாரு இவரை நீட்டுறாரு. அந்த அந்த கோடு இந்த இருக்கு, இந்த கூட பாக்காது. இது அடிச்சுடுவோமையா? ரைட். இதன் இங்க சந்திக்குதல்ல, இந்த சந்திக்குது. அது இப்ப நான் ஒரு கேள்வி கொடுத்தேன் உங்கள்கிட்ட, அந்த கேள்வி கிடக்கட்டும். அது கியூல சந்திக்குதாமா? அது படுகதிரை பீயில் சந்திக்கும் இறுதிபிம்பம் ஐயிலிருந்து கியூக்கான சேர்மானமா அவன் சொல்லி போட்டான். நான் கேள்வி நான் பார்த்தா கேள்வியோட கேட்ப மாட்டேன். என்னடா தம்பி இங்க பாருங்க, ஒரு கேள்வியா கேட்ப மாட்டேன் நான் யோசிச்சு அவன் சொல்லி போட்டான். என்னண்டா, கடைசியா முறிஞ்சி போற கதிரை நீங்க நீட்டுவீங்கல்ல, நீட்டி சந்திக்குமல்ல ஒரு இடம், அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நீட்டுற இந்த தூரம் தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கேள்வியை கேட்டுருவோம். என்ன தூரம்? இதுதான் தம்பி. ரெண்டு வில்லைக்கான என்ன குவிய தூரம் சொல்லுங்க பார்ப்போம். சேர்மான வில்லையின் குவிய தூரம். ஏனண்டா தலைமைக்கு சமாந்தரமானது கடைசியா இந்தா போகுது, அதை நீட்டி சந்திக்கிறது தானே குவியம். என்ன கதைக்கிற விளக்கு சேர்மான குவியம். நான் இதே மாதிரி படிப்பிச்சு ஞாபகம் இருக்கா? சேர்மான குவியம் ஒன்று கேட்டேன் உங்கள்கிட்ட. தெரிஞ்சு பாருங்க, ஞாபகம் இருக்காட்டு பாப்போம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த அதுக்கு ஒரு குவில் அப்படியா பாருங்களா? சரிதானே? நான் திருப்பி படம் கிடையாது, வேற படம். இந்த ஒரு குவில் இருக்கு, தலைமைக்கு சமாந்தரம் அப்படியே பாருங்களா, இப்படி கொண்டே விடு. இது திருப்பி என்ன செய்யற ஒதுக்கு, திருப்பி ஒதுக்கு வேண்டா. இந்த ஒதுக்குற நீங்க நீட்டுவீங்கடா. இந்த இருக்கு இந்த ஒரு வில்லை இந்த இருக்கா, இது இப்படியே விட முடியாது. இப்படி கொண்டே விடு, இல்லைடா இப்படி கொண்டு விடு. வேண்டா இந்த ஒதுக்குற நீங்க நீட்டு வைங்கடா. இறைவினை நீட்டி சந்திக்கு ஞாபகம் இருக்கா? சந்திக்கு மட்டும் போட்ட ஞாபகம் இருக்கா? இந்த ஒருக்கி வாராள கடைசியா வெளியே போராள நீட்டுவம் தலைமைக்கு சமாந்தரமா நீட்டுவம் சந்திச்சுச்சு. அந்த இடமும் இந்த இடமும் என்ன குவியத்தூரம் சொல்லுங்க. சேர்மான வில்லையின் குவியத்தூரம் மட்டும் காய்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தம்பி உள்ள கதைங்க. ஹலோ தம்பி, கடைசியா முறிஞ்சு போறது இருக்கிற, கடைசியா முறிஞ்சு போறதை நாங்க நீட்டுவோம் இல்ல, அது இதோட சந்திக்கும் இல்ல, அதான் சேர்மான வில்லையின் குவியத்தூரம். அதே போல அதே கேள்விதான் பாருங்க. ஆனா இவன் சொல்லி போட்டான், அவன் கேள்வியில சொல்லியே போட்டான். ஆனா சொல்லிக்க தேவையில்லை உண்மையா. நான் என்ன சொல்றேன்னா, கடைசியா முறிஞ்சு போறத நீங்க நீட்டி சந்திக்கிறது சேர்மான வில்லை, இதான் குவியம். இது சந்திக்கிற இடம், இதான் சேர்மான வில்லை குவியத்தூரம். அவன் சொல்லிட்டான் விடுங்க, நீ சொல்லாவிட்டா ஜெயிச்சிருக்கிறான் சொல்லி போட்டான். அந்த எஃப்க்கான கோவைய தரப்படலாம் என காட்டுக என்று கேட்டுட்டான். சரியா?
ரைட். என்ன ஒரு கதை இந்த அழகா செய்யலாம். இதுக்குள்ள ஒரு 6 இருந்தா அழிச்சு போட்ட திருப்பி போடுறேன். இதுவும் ஒரு முக்கோணமா இருக்கு பாருங்க. இது வந்து நம்பி அழிச்சு போட்டது PQவா PQ. சரியா? இதை நான் வந்து ஐஎன்டி போடுறேன். சரியா? சரியாண்டு பாருங்க எழுதுறேன். சரியாண்டு பாருங்க எழுதுறேன். நான் பிறகு அழிச்சேன்னா ஆறின் கீழ் V என்று சொல்றேன். என்ன ஆறின் கீழ் V? இந்த முக்கோணத்தை பாருங்கடா. எந்த முக்கோணத்தை? இது அழிக்க இந்த முக்கோணத்துல இந்த போற முக்கோணம் ஆறு IPQ என்ற முக்கோணம். சரிதா? இந்த போற முக்கோணமா? இந்த போற முக்கோணம், இந்த போற செங்கோண முக்கோணம். அதாவது PQI. அடுத்து XYI அந்த முக்கோணத்தை கதைக்கிறேன். இந்த போற கோடு அதுல எதிர்பக்கமா இதான் பிம்ப தூரமா? பிம்ப தூரம். எதிர்பக்கத்தில் அயற்பக்கம் சமன். என்ன போடலாம் வேற? நான் சொல்லவா? R0 தம்பி சரியாடு பாரு. R0 எதிர்பக்கம் விளவும் அயற்பக்கம், விளவும் அயற்பக்கம். விளவும் சரியா? ஹலோ, சும்மா எழுதப்படாது. இயல்பத்த முக்கோணம் என்று எழுதணும். இல்லாடி மார்க்ஸ் இல்லை. சரியா? அதுல தம்பி பாருங்க, உங்கள்கிட்ட கோவ கிடக்கு. யாருக்கு கோவம் இருக்கு தெரியுமா? R0 கோவம் எடுத்து வச்சிருக்கீங்க முன்னுக்கு. இதுக்கு முதல் நீங்க கோவம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதை பிரதிடுறனா? அதை பிரதிட்டு காட்டுறது பாருங்க. சரியா? சரியா? இல்ல F எழுவாய் மாற்றுறேன். F எழுவாய் மாற்றினா V என்ன? V R0 வீக்கு எடுத்த கோவையை நான் பார்த்து எழுதுறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. வீக்கு எடுத்த கோவை என்ன? F2 F1 minus D over எங்கடா? F2 minus F1 into D. F2 minus F1 plus D தர. இது நாங்க எடுத்து வச்சதா? எடுத்து வச்சது. R0 முதல் கோவம் எடுத்து வச்சிருக்கமா? R0 கோவம் எடுத்து வச்சிருக்கமா? சரியா? F1 F1 minus D. F1 F1 minus D. தம்பி சரியாண்டு பாருங்க. இதுக்கு முதலே கோவம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பிக்கும் கோவம் எடுத்து வச்சிருக்கோம். இதான் முதலாவது கேள்வியே பிக்கு கோவம் எடுத்ததுதான். சரியா? அடுத்த கேள்வி R0 கோவம் எடுத்ததுதான். சரியா? ஓகே, மேலே அடிக்கணும். இது எனக்கு தேவை. எனக்கு இந்த படங்கள் தேவைப்படாது, அழிக்க. அது கடைசியாக இதுவும் வெட்டுப்பட்டு போய் வெட்டுப்பட்டு போனா சேர்மான வில்லையின் குவிய தூரம் F2 F1 over F2 minus F1 plus D. சரியா? என காட்டுக. என காட்டியாச்சு. ஓகே, சரியா தம்பி? சேர்மான விலை குவிய தூரம் கண்டமாயி இருக்கு. அந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன படிச்சேடா தம்பி சிலபஸ்ல? இது படிச்சிருக்கேன் பாருங்க. ஒன்றியங்கள் F7, ஒன்றியங்கள் F1 சக ஒன்றியங்கள் F2. கோமசி எடுத்து பாருங்க. F1 F2 நாங்க குவி வழக்கு போட்ட மாட்டோம். குவி வில்லைக்கு மைனஸ் பிளஸ் போட்டா அந்த D வராம வரும். ஆனா உங்களுக்கு நான் நோட்ல தந்திருக்கேன் தெரியுமா? எங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. ஆனா D தூரமா இருந்தா ஒரு சாப்பாடு தந்திருக்கேன் பாருங்க. அது 2 ஒதுக்கி வில்லைக்கு தந்திருக்கேன். ஒன்றியங்கள் F7, ஒன்றியங்கள் F1 சக ஒன்றியங்கள் F2 மைனஸ் ஒன்றியங்கள் F1 F2 dx. சோ அந்த விஷயம் தான் விளங்குதா தம்பி? இப்ப நீங்க யோசிக்கப்படாது. நாங்க சிலபஸ்ல படிக்கிறேன், இது படிக்கிறேன். இது ஒரு அடிப்படையான ஒரு தரமான கேள்வி. நான் திருப்பியும் சொல்றேன், பாஸ் பேப்பர் எஸ்ஏ கேள்வி நீங்க செய்யாட்டி உங்களுக்கு பேசிக் ஐடியா வராது. கடைசி மட்டும் ஊர்பட்ட மாடலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. MCQ தான் மாடல். சரியா? எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு பாஸ் பேப்பர் நல்ல கேள்வி இல்லை. சரியா? அவன் தம்பி இந்த கேள்வியில சாடையெல்லாம் சொல்லியிருக்கான். என்ன சாடை தெரியுமா?
இதுக்கு பதிலா பிரதியீடு, இதுக்கு பதிலா பிரதியீடுன்னு சொல்லியிருக்காங்க படிக்கா. நீங்க கீழே வாட்சி பாருங்க. சரி, அது இன்னொரு பியூட்டி என்னண்டா, அவன் கேள்வியில இன்னொரு பியூட்டி என்னண்டா, இவன் என்னத்துல தொடங்கிருக்கானோ அங்க கொண்டே முடிப்பான் தம்பி. நம்ம எங்க தொடங்க தெரியுமா? ஜூமிங்ல தொடங்கினேன். அப்ப ஜூமிங் வந்து சேருவான் கடைசியா பாருங்களா. அதான் அந்த பாசிபிள் ஸ்டைலா தான் பாருங்க. மூன்றாவது பார்ட் அழிக்கிறேன். சரி, F1க்கு 12, F2க்கு 18, D ஆனது 0 4 சென்டிமீட்டருக்கு செப்பம் செய்யப்படும் போது சேர்மான குறைந்தபட்ச குவியலிடம் உயர்ந்தபட்ச குவியலிடத்தை கேட்டிருக்கான். சரி, இந்த சமன்பாட்டுல பிரதியிடுவோமா? இந்த சமன்பாட்டை நாங்க பிரதியிடுவோம், வேற ஒன்றும் இல்லை, பிரதியிட்டா சரி. சரியானே? ரைட். நாங்க டிக்கு 4 போடுவோமே. நான் எப்படி ஷோர்ட் ஆடுறேன்னா டிக்கு 4 சென்டிமீட்டர் போடுவோம். சரியா? F1க்கு F2 தந்திருக்காங்க 12 18 12 தர 18 18 சய 12 தர 4. இதை சுருக்குனீங்கடா தம்பி 21.6 வருமா? சரியா? ஓகே, இந்த சமன்பாடை பார்க்காதீங்க, எது சரி பழைய சமன்பாடு. டிக்கு 0 போட்டா நம்ம படிச்சது தெரியுமா? டிக்கு 0 போட்டா நம்ம படிச்சது இல்ல. டிக்கு 0 விட தானே தம்பி, இதானே என்ன இது படிச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க குறிவழக்க போட்டு பாருங்க சமன்பாடுல. ஒன்றைங்களே ஒன்றைங்களே போட்டு பாருங்க, வரும் படிதான் 12 தர 18 18 சய 12. சரியா? சுருக்குனீங்கன்னா 36. சரியா? இப்ப என்னன்னா தம்பி, உங்கள்ட்ட என்ன கேள்வி ஏண்டா? இப்ப என்ன உங்களோட கேள்வி என்ன வழியா பார்க்கணுமா? நம்மட கேள்வியின் நோக்கம் என்ன? நம்மட கேள்வியின் நோக்கம் என்னண்டா, தீர சின்ன மாற்றம் ஏற்பட்டா வழியா பார்க்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்ண வசனத்தை பாருங்க, பழைய வசனத்தை பாருங்க, பழைய வசனத்தை பாருங்க. தீய கொஞ்சமா மாத்தினா குவிய தூரம் பெரிய அளவுல மாறும். இப்ப டி 4 F மினிமம். இது இழிவு பெருமானம், இது உயர்வு பெருமானம். கேட்டிருக்காங்க இழிவு உயர்வு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பெருமானத்தை கீழே கூட்டுனா இந்த பெருமானம் பெருசா வரும், இது குறைய வரும். என்ன இங்க டி இல்லாட்டி மேக்சிமம் வரும். சமன்பாடு சொல்லுதான். அப்ப டீல சின்ன மாற்றம் ஏற்படக்குள்ள எத்தனை பெரிய மாற்றம் வந்திருக்கு பாருங்க. 36 21 பெரிய மாற்றம். அப்ப என்ன சொன்னவங்க, ஜூமிங் நடக்கணும்டா அவனோட பழைய வசனத்தை பாருங்க. வேணுமெண்டா அவனோட பழைய வசனத்தை பாருங்க. ஜூமிங் என்ற ஒரு விஷயம் நடக்கணும்டா அப்படி அந்த கேள்வி ஸ்டார்ட் ஆரம்பம். டி வந்து சின்ன அளவுல மாறினா எஃப் வந்து பெரிய அளவுல மாறினா மாறணும். அப்பதான் ஜூமிங் நடக்கும். அதனால அவன் கடைசியா என்ன கேட்டிருக்கானட்டா, உமது பேரை சூம்பில்லைகள் நோக்கத்துக்கு நியாயப்படுத்துகின்றனவா? ஆம், நியாயப்படுத்துகின்றன. ஏன் உமது விடைக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? அவன் ஏழியா சொன்னதின்படி டீல ஏற்பட்ட சின்ன மாற்றம் 4 சென்டிமீட்டர் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதால ஜூமிங்கை ஏற்படுத்துகின்றது. என்ன தம்பி விளங்கிட்டா? ஹலோ, சந்தீபம் நாளைக்கு சந்திப்போம். ஓகே.